Welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. As I said, இன்னைக்கு இன்னொரு Amazon haul தான் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து எத்னிக் குர்த்தி செட்ஸ் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கணும் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த கம்மல் இருக்குல்ல தெரியுதா? கியூட்டா குட்டியா இருக்கா? இந்த மாதிரி கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வாங்கியிருக்கேன். ஆனா எப்ப வாங்கினேன் எங்க வாங்கினேன் அப்படின்ற ஒரு ரெக்கலெக்ஷனே இல்லை. முந்தா நேத்து ஏதோ ஒரு இது எடுத்து கொடுக்கும் போது அந்த பாக்ஸ்ல உள்ள இந்த 2 இயரிங் இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் கிடைச்சது. வந்து இந்த மாதிரி பிடிக்குமே எனக்கு, இன்னொன்னு எங்க அப்படின்ற டப்பா உள்ள இன்னொன்னு இருக்கு. 2த்தையும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து எப்போ வீடியோ எடுக்கிறோனோ அப்ப நான் கண்டிப்பா போடுவேன் அப்படின்ட்டு எடுத்து மாட்டியாச்சு. இது ரொம்ப தெரியாது. தெரியுதா என்ன ஆச்சுன்னா 12:05க்கு போன வீடியோ ஸ்டாப் பண்ணேன். லைக் போன வீடியோ முடிச்சேன். உடனே அடுத்த வேலையை பண்ணி இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கலாம். என்ன பண்ணிட்டேன், இன்ஸ்டா ரீல்ஸ்குள்ள போயிட்டேன். இப்போ டைம் 12:41. இப்போ ஒரு 1:20 தான் இருக்கு. 1:00 இந்த வீடியோ முடிச்சிடலாம். எனக்கு வந்து நோ சிட் சாட். ஏன்னா நான் போன வீடியோலயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னென்ன பண்ணேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் போன வீடியோலயே சொன்னேன். இதுதான் வந்து இந்த பேட்ச்ல வீடியோ நம்பர் 2 நீங்க மறைக்கிறது. டோட்டலி நான் 5 வீடியோஸ் எடுக்கணுங்க. 2 டவுன் 2 to go or 3 to go டைம் பொறுத்து. இந்த டாப் வந்து நான் இதுல தான் எடுத்தேன், அமேசான்ல. நான் லிங்க் கிடைச்சா போடுறேன். என்ன பிராண்டு தெரியல. நான் இதோட லிங்க் இருந்ததுன்னா போடுறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு ஹால்ல வந்து காட்டினது தான். இதை நான் ஒரு 3 வாட்டி வெளியே போகும்போது போட்டிருப்பேன். செம்மையா மை ஃபேவரட் மெட்டீரியல். இது கையெல்லாம் வந்து இப்படி டிஃப்ரெண்டா. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? அதான் நான் அப்படியே கதை பேசுற மூடுல போயிட்டேன். என்னைய வந்து யாருமே வெளியே தூக்கவே முடியாது. நான் அப்படியே லைனா காட்டுறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பத்தி தான், ஐ மீன் ஹால் பத்தி தான். இந்த வாட்டி வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். பிங்க் மார்பிள்ல சொனாட்டால வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால அது ரேட் கம்மியா இருக்குன்னு வாங்கினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டெலிவர்ட் அப்படின்னு வந்துச்சு. நான் புக்கிங்ல இருந்தேன். வாட்ச் வந்துருச்சு. வீட்டுக்கு போனோடனே வாட்ச் மாட்டி பார்த்துடணும் அப்படின்ட்டு அப்படியே இதுவா இருந்தது. வீட்டுக்கு வர தம்பிட்ட கேட்கிறேன், பார்சல் இல்லை, பார்சல் எதுவுமே டெலிவர் ஆகல அப்படின்னு. 2 பேருமே அதே சொன்னாங்க. என்னடா இது, ஒருவேளை கீழே டெனன்ட் கிட்ட கொடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு பார்த்தா இவங்க இருக்கும்போது என் கீழே கொடுக்குறாங்க. எனக்கு கால் வரல. ஒண்ணு பெல் அடிப்பாங்க, இல்லைன்னா கால் பண்ணுவாங்க. வந்து டெலிவர் பண்றவங்களாம் மோஸ்ட்லி இப்போ வந்து தெரிஞ்சிச்சா இந்த ஏரியானா இவங்க யாரு அப்படின்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஏன்னா அடிக்கடி வாங்குவோம்ல. as you know, இது எப்படி இப்படி காலும் பண்ணாம பெல்லும் அடிக்காம ஆர்டர் டெலிவர்டுன்னு வருது, அதுவும் வாட்ச். எனக்கு அது வந்து இதுவாயிடுச்சு. நானும் தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டாங்க, என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எதுவும் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, என் வீட்டுல தான் டெலிவர்ட், ஹேண்டட் டு த ரெசிடென்ட் அப்படின்ட்டு போட்டுருக்கு. நான் என்ன பண்றது தெரியலையே அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் அந்த இதுல போயினா நாட் டெலிவர், ஆர்டரே வரல அப்படின்ற ஆப்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் ட்ராக்கிங் இதுல போயிட்டு ஃபீட்பேக், இந்த ஆர்டரே வரல அப்படின்னு கொடுத்தேன். தேங்க்யூ ஃபார் யூர் ஃபீட்பேக்னு போயிடுச்சு. ட்ரா பண்றது அப்படின்ட்டு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இதுல போயிட்டு சாட் வித் அஸ் அப்படின்றதுல போயிட்டு ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு செக் வித் யூர் நெய்பர்ஸ், உங்க வீட்டுல செக் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. அது ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ். எனக்கு அந்த மெசேஜ் வந்து நல்லா தெரியும். பிகாஸ் ஐ வாஸ் சென்டிங் த சேம் மெசேஜ் இன் பாஷ்மார்க். நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் டெலிவர் ஆகல அப்படின்னும் போது அது ஒரு ப்ரோட்டோகால், நாங்க அதை சொல்லியே ஆகும். பட் அதை சொல்லும்போது என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா, என் வீட்டுல நான் பார்க்காமயே உன்கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ப்ரோட்டோகால்ல சொல்ல வேண்டிய இதை வந்து நாங்க எப்படி அதை வந்து அவங்க மூஞ்சி சுளிக்காம அவங்க கோவப்படாம நாங்க சொல்லணும் அப்படின்றதே வந்து நாங்க எங்களோட ஸ்டைல்ல வந்து ஒன்னு ஒர்க் பண்ணி we had it. நான் அந்த இடத்துல உட்கார்ந்த ஆளுதான் என்கிட்டயே இப்படி சொல்லிட்டீங்க, நான் தேடாமலே வந்திருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து May 7th உங்களுக்கு வரல அப்படின்னா திருப்பி ரீச் அவுட் பண்ணுங்க, நாங்க வந்து என்ன பண்ணணுமோ ரீஃபண்ட் பண்ணுமா என்ன அப்படின்றத பாக்குறோம். இப்போ May 7 ஆயிடுச்சு. May 7 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் ஈவினிங் திருப்பி கஸ்டமர் கேர்ட்ட கான்டாக்ட் பண்ணி இன்னும் வாட்ச் வரல அப்படின்னு சொல்லணும். அது எப்படி வரவங்களே வந்து பார்சலை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு வேல்யூபிளா தான் இருக்கும் அப்படின்ட்டு டெலிவரி நம்ம கிட்ட எடுத்துட்டு போயிடுறாங்களா அப்படின்னு தெரியல. சோ டிசப்பாயிண்டட். ஒரு மாதிரி ஆசையா இருக்கும்ல ஒரு இதை ஆர்டர் பண்ணிட்டு அது வந்தோடனே நம்ம மாட்டி பார்த்துடணும். ஓகே
நம்மளுக்கு டெலிவர் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த வாட்டி வாங்கினது மோஸ்ட்லி எஸ் சைஸ்ல தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இப்போ நான் சொன்ன இல்லையா ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் ஃபிட்டடா போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஏர்ஜ் இருக்கு அப்படின்ட்டு, அதனால எல்லாமே இந்த வாட்டி எஸ்ல தான் வாங்கினேன். நான் என்ன பண்ணுவேன்னா எம்ல வாங்கிட்டு தேவைன்னா ஆல்டர் பண்ணுவேன். பட் ஆனால் நான் சோம்பேறி குட்டி அப்படின்றதுனால எம்ஏ வாங்கிட்டு லூஸா ஒரு டபாக்குள்ள இருக்கிற மாதிரி நான் சுத்திட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து எஸ்ல எடுத்திருக்கேன். இது ஒரு காட்டன் குர்த்தி. இது என்ன பிராண்டு? ரைத்ராஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு நெக் டிசைன். இப்போ வந்து வி நெக் வந்து நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கான். நான் வந்து இந்த டிசைனர் கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் இல்லையா, அப்ப அவங்க சொன்னாங்க வி நெக் வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு, அதுல குர்த்தி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அதுல வந்து ஒரு குர்த்தி வந்து வி நெக்லயே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நார்மலா வாங்குற அந்த காட்டன் குர்த்திஸ்ல இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் ரொம்ப வச்சு கொடுக்க மாட்டாங்க. பிளெயின் யூ நெக், பிளெயின் நெக்கா இருக்கும். அதனாலதான் இது பார்த்தோன்னே எடுத்தேன். அண்ட் ஸ்லீவ் வந்து டில் எல்போ வருது. இந்த மாதிரி குட்டி டீடைலிங் ஒர்க் இருக்கு. ஒரு நல்ல கலர் பிளாக் கலர் லெகிங்கோ இல்லைன்னா இதே மாதிரி சாண்டில் கலர் லெகிங்லயோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேண்ட் மாதிரி வரும் இல்லையா, அது பேர் என்னது, பேரலல் பேண்ட், நார்மல் குர்த்திஸ்க்கு எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி பேண்ட்ல சாண்டில் ஆர் ஒயிட் போட்டா ரொம்ப இதா இருக்கும். சாண்டில் போட்டா நல்லா இருக்கும். அடுத்து ஸ்டைலம் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த காட்டன் குர்த்தி எடுத்திருந்தேன். லைட் பிங்க்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்து த்ரெட் ஒர்க் இருக்கு, ஒயிட் அண்ட் சில்வர்ல தெரியுதா. அண்ட் உங்களுக்கு நெக்லயும் வந்து குட்டியா பட்டன் வச்சு டாசல் வச்சு ஒரு டீடைலிங் இருக்கு. ஸ்லீவ் வந்து டில் எல்போ பிளெயினா வருது. இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. காட்டன்னா சம்டைம்ஸ் குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், லைட் கலர்ஸா இருக்கும் போது. இது டிரான்சியா இல்லை. அண்ட் இப்போ நான் காட்ட போற ப்ராடக்ட்டும் சரி, பேச போற விஷயமும் சரி, கொஞ்சம் டிஎம்ஐயா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆடா இருக்கு, ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு டாபிக் தான். பட் ஆனாலும் என்ன சொல்றது, இது யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு வந்து இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து எனக்கு இப்படி இதுதானா ஒரு இது இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி யாராவது ஒருத்தருக்கு இதை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிம் லெகிங்னாலும் சரி, இல்லைன்னா வந்து ட்ரெக்கிங் ரொம்ப ஃபிட்டடா பேண்ட் போடும்போது பின்னாடி வந்து நம்மளோட இன்னவேரோட சீம் தெரியும் இல்லையா, அது தெரியாம இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், பாய் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீம் வந்து இந்த சீம் வராம நார்மல் டைட்ஸோட சீம் மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுவே லேஸ் மாதிரி வச்சு இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா அந்த சீம் தெரியாது. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், எவ்ரிடே போடுறதுக்கும் இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனாலும் எனக்கு அந்த சீம் கூட எனக்கு தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னா அந்த சீம்லெஸ் இன்னவேர்னு இருக்கு. பட் அது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். அது நீங்க வந்து ஒரு 8 hours அந்த மாதிரி போறீங்கன்னா இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். எல்லாருக்குமே அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குமானா ஐ டோன்ட் நோ. ஒரு சில பேருக்கு இதுவா இருக்கும், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது, அது அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ். எனக்கும் அது வந்து செட் ஆகாது. வேற வழி இல்ல, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்னா நான் போடுவேன். இல்லைன்னா வந்து அந்த அவுட்ஃபிட்டே நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கு வந்து சுத்தமா எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது ஆர்த்தி அப்படின்னா தேர் இஸ் சம்திங் கால், இது இப்படி காட்டலாமான்னு வேற எனக்கு தெரியல, தாங்ஸ்ன்னு ஒரு மாடல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நார்மல் இன்னும் வேற எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். பட் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீமே இல்லாத மாதிரி வெறும் ஒரு லைன் மட்டும்தான், ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரொம்ப மெல்லிசா வரும். அப்போ வந்து உங்களுக்கு சீமே இருக்காது. அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சீம்லெஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் மாதிரி, அந்த மாதிரியும் வருது டாங்ஸ்லயே. பட் அந்த மெட்டீரியல் வேணாம் அப்படின்றதான், அதனாலதான் நம்ம டாங்ஸ் வரும். ஸோ அதனால ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் தட். க்ளோவியால அதே டாங்ஸ் வந்து காட்டன்ல நம்ம எவ்ரிடே போடுற மாதிரி இருக்கு. இது காட்டலாமா? ஐம் சோ சாரி உங்களுக்கு யாருக்காவது இது ஆக்வர்டா இருக்கு அப்படின்னா. எனக்கும் இது வந்து காட்டுறதுக்கு ஆக்வர்டா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து மெலிசா வரும் பின்னாடி. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நார்மல் இன்னர்ஸ் மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா இது இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து கியூட்டா நம்ம மட்டும் தான் பார்த்து போறோம். அதுக்காக நார்மல் எலாஸ்டிக் வச்சு காட்டன் எவ்ரிடே போடுறதுக்கு இதுவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்
ஃபிட்டடான பேண்ட் போடுறீங்க, எனக்கு சீம் எதுவுமே தெரியக்கூடாது. நான் வந்து நடுவுல ஸ்கூல் டைம்ல பொண்ணுங்கெல்லாம் எங்கேயும் நான் பாக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஜிம் பேண்ட் அந்த மாதிரி எதுவும் போடுறாங்கன்னா வாட் இஸ் ஷி வேரிங் இன்சைட், என்னதான் பண்றாங்க, ஐ டோன்ட் நோ, ஐ டிட் நாட் நோ. எனக்கு வந்து அந்த டைம்ல யார்கிட்டயும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இது, என்ன இந்த பொண்ணு எது கூட தெரியாது அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. ஸோ இதுக்கு மேல டிஎம்ஐ போறதுக்குள்ள நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அதனால இது ஒரு 180 rupees இது ஈச். இதை நான் வாங்கினேன், நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு. So if you are looking for something like that, please you can buy this, which is very nice. நல்லா இருக்கு. Thank you very much. அடுத்து ஒரு குர்த்தி செட் வாங்கியிருந்தேன். ஒரு டீப் பர்பிள் கலர் தானே இது. இந்த கலர் பர்பிள் தானப்பா இது, எனக்கே மறந்துடும் போல. இது வந்து நெக்யோக்கு வந்து பிரிண்டடா இருக்கு. சடனா பார்க்கும்போது இது ஒர்க் வச்ச மாதிரி இருந்தது போட்டோல, பட் ஆனா பிரிண்டட் தான். இது ஆனா வந்து ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, ஆனா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இது வந்து ஆனி டிசைனர்ல இருந்து. இது வந்து நான் சைஸ் எஸ்ல எடுத்திருக்கேன். ஸ்லீவ் இந்த மாதிரி தான் வருது. மற்றபடி பிளெயினான ஒரு குர்த்தி. அண்ட் இதோட பாட்டம் பேண்ட் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சிருக்கு, பிளெயினா இருக்கு. ஷாலுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? இது நான் ஷாலுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து ஷிஃபான் ஷால் இருக்கு, ஷிஃபான். அண்ட் ஷாலோட பிரிண்ட் இப்படி இருக்கு. நான் வந்து சுடிதார் மெட்டீரியல்லாம் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்கு, லைக் டாப் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷால் தான் பார்ப்பேன். நான் என் பாடி சைஸ்க்கு வந்து காட்டன் ஷால் போடுறேன்னா ஐ பி லைக் அ குட்டி டப்பா, ஓகேவா? இது போட்டாதான் வந்து நான் இருக்கேன் அப்படின்றதே தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இதாயிடும். அண்ட் ஷால்ல வந்து ஃபுல்லா வந்து லேஸ் ஒர்க்கும் இருக்கு. அடுத்து அதே பிராண்ட்ல இருந்து டீல் ப்ளூ கலர்ல குர்த்தி செட். இதுல ஒர்க் வச்சிருக்கு. இதுவும் எஸ் சைஸ்ல தான் எடுத்தேன். ஃப்ரண்ட்ல நெக் யோக்ல இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் சமிக்கி ஒர்க் இருக்கு. குர்த்தி ஃபுல்லா அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. ஸ்லீவ்லயும் அதே மாதிரி இப்படி ஒர்க் இருக்கு. பேண்ட் வந்து பிளெயினான பேண்ட். அண்ட் ஷால் வந்து போட்டோல பார்க்க அகைன் ஷிஃபான் மாதிரி ஃப்ளோவா இருந்தது, அதனாலதான் எடுத்தேன். பட் அவங்க கொடுத்தது இந்த ஷால். What am I gonna do with this? No, எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த ஷால்? அடுத்து ஒரு ராணி பிங்க் கலர்ல வந்து ஒரு குர்த்தி செட் எடுத்திருந்தேன். இதுவும் ஆனி டிசைனர்ல அதே பிராண்ட் தான். ஃபுல்லா வந்து பிரிண்டட் ஒர்க் அண்ட் நெக் யோக்ல வந்து சுத்தி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. குர்த்தி ஃபுல்லாவும் பிரிண்ட் இருக்கு. அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி வருது. இதுதான் பேண்ட், எலாஸ்டிக் வச்சு பிளெயினான பேண்ட். ஆனா இதுல வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கு, தெரியுதா? அந்த கோடு இஸ் மேக்கிங் மீ கன்சர்ன். பேண்ட்ல பாக்கெட் இருக்கு. அந்த பாக்கெட் உள்ள இருக்கிற மெட்டீரியல் கூட டாப்ல இருக்கிற மெட்டீரியல் ஒரு குட்டி குட்டி டீடைலிங்லாம் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, இந்த ஷால் வந்து ஷிஃபான் ஷால். பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர் மட்டும் அந்த டாப்ல இருக்கிற மாதிரி வச்சு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம பிரிட்டி, நல்ல கலரு. ஷாலும் வந்து அப்படி இருக்கு. பட் தி பேண்ட் இஸ் ஸ்டெயின்ட். எனக்கு தெரியல, கொஞ்சம் டர்ட்டியா தான் இருக்கு. அது வந்து பெயிண்ட் கிடையாது, இல்லைன்னா பிரிண்ட் தெரியாம பட்டது அதுவும் கிடையாது. கொஞ்சம் டர்ட்டியா தான் இருக்கு. இதை நான் எப்படி போட்டு காட்டுவேன்? பேண்டே எல்லாம் போட்டு காட்டுவா? அந்த ப்ளூ கலர் பேண்ட் இருக்குல்ல, அதை போட்டு இதை போட்டு காட்டுறேன். எல்லாமே ஓகே 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 பட்டனா, ஓகே பட்டனா, ஓகே பட்டனா, பேண்ட் அப்படி ஆயிடுச்சு. அடுத்து அதே பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் கலர்ல ரேயான் மெட்டீரியல். இது இந்த குர்த்தி செட் எடுத்திருந்தேன். இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த மாடல் வந்து நான் வாங்குறதாவே இல்லை. வேற ஒரு கலர் தான் நான் பார்த்தேன், ஓபன் பண்ணி பார்த்தேன். இது நான் போட மாட்டேன் போல அப்படின்னு. Until I saw this green color. எனக்கு green color பிடிக்காது by the way. பட் ஆனா இந்த green எனக்கு கூப்பிட்டுச்சு, எனக்கு வான்னு கூப்பிட்டுச்சு. இதை வந்து நான் எஸ்ஐஸ் எடுத்தேன். இந்த மெட்டீரியலே பாத்தீங்கன்னா நான் முந்தி காலேஜ் டைம்ல பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்ல ஒரு குர்த்தி கடையில போய் நான் வாங்கின குர்த்தி மாதிரி இருக்கு, அதே மெட்டீரியல். இது வந்து நல்ல ஃபிட்டா நம்ம பாடிக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கேஷுவலான ஒரு குர்த்தி. இதுதான் பேண்ட், எலாஸ்டிக் வச்சு பிளெயினான ஒரு பேண்ட். அவ்வளோ பிடிச்சிருக்கு ஆர்த்தி. ஷால் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஷால் வந்து ஷிஃபான் இல்ல, காட்டன் தான். இது நான் வந்து போட்டோலயே பார்த்துட்டேன் இது காட்டன் தான் இருக்கும் அப்படின்னு. இந்த காட்டன் வந்து கொஞ்சம் இந்த சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ விச் ஐ கேன் மேனேஜ்.
ஸ்டிச் பண்ண உடனே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும்ல அந்த மாதிரி இது வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்கிட்ட இருந்த கொஞ்சம் குர்த்திஸ் வந்து இந்த சேம் மெட்டீரியல் இருந்தது. அதோட ஷால் துவைக்க ஒரு மாதிரி குட்டி ஆகிட்டே வருமா, ஸோ அதனால ப்ளீட்ஸ் வச்சு பின் போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை தான் ரிமைண்ட் பண்ணுச்சு. இதுதான் வந்து ஷால். இது வந்து சிங்கிள் ப்ளீட்ஸ் மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர்ல ஒரு குர்த்தி செட். இது வந்து ஃபுல்லா ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு அண்ட் வீநெக். நான் காட்டின குர்த்திலையும் லாஸ்டா காட்டினால கிரீன், அதுலயும் வீநெக் தான் அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் வருது. இதுல ஷால் கிடையாது, வெறும் டாப் மட்டும் இந்த மாதிரி சிக் 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 அப்படி இருந்தது. இதுதான் பேண்ட், எலாஸ்டிக் வச்சு லைனா இந்த மாதிரி. நம்ம குர்த்தி மெட்டீரியல் எடுக்கிறேன்ல, இந்த மாதிரி இதுல எனக்கு முக்காவாசி பேண்ட் வந்து கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா டாப்பே வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி கீழே ஆல்டர் பண்ணும்போது கீழே வந்து ஃபியூ இன்ச் வந்து மடிச்சு கட் பண்ணி மடிச்சு தைக்க சொல்லிடுவேன். ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்காது டாப்பு. பேண்ட்டும் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி. அவ்வளவுதான் இந்த வாட்டி வாங்கின ஐட்டம். நான் வந்து வேகமா காட்டணும், 1 o'clock முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. டைம் பாத்தீங்கன்னா 1:07 ஆயிடுச்சு. 29 minutes ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படியும் வந்து ஒரு 18 minutes or 15 minutes கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுல வந்து எது உங்களோட ஃபேவரட்டான ஐட்டம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி போன வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கொஞ்சம் கிரேசியான ஸ்டஃப் ஏதாவது நீங்க அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதோட லிங்க் வந்து கீழே கொடுங்க. நான் அதை வாங்கி வந்து உங்களுக்கு ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு நியூ சீரீஸ் நம்ம தான் கோஸ்ட் அது இதுன்னு பண்றோம்ல, அந்த மாதிரி இதுல வந்து ஒரு புதுசு ஹால் இதுல அது எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.